வருவி கத்தரிக்காய் காம்பழகின்னா ஏன்னா ஒரு பொட்டப்பிள்ளை பார்த்து இப்படிதான் பேசுவியா? இல்ல நாங்க ரெண்டு பேரும் அந்த வேலைக்கு தான் வந்திருக்கிறோம். ரெண்டு பேருமா? ஏமா நீ இப்படி நல்லா பேசுற, உன் தங்கச்சியா அப்படியே கோயில் வீட்டுல திருக்காட்டு மொழியாட்ட முழிக்கிற. என்னது உன் தங்கச்சி என்ன பேசுறியா அவகிட்ட? என்னடி என்னடி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்கிறீங்க? என்னடி பண்ணுவ? என்னடா பண்ணுவ? மானகட்ட புண்டவாயனே, இங்க பாரு, நான் கூட எதுவும் பேச மாட்டேன். அவன் என்னை விட மீறின பொம்பளை, தெரிஞ்சுக்கோ. உன்னை விட மீறின பொம்பளை? ஆமா. அவனுக்கு தக்கமா வாய் குடுத்தின்னு வச்சுக்கோ. இப்படி ஒரு விட்டு டர்னு கிழிச்சுடுவா. என்னடி பண்ணுவ நீ? அப்படியே கேப் மாதிரி முண்டிங்களா? நான் மட்டும் என்ன சாமானத்தை விட்டுருவேன்னா, நான் கீழே ஒரு வேலை மேல விட்டு இப்படி டர்னு. அப்படியா? அண்ணா ஒரு பொட்டப்பிள்ளை கண்டா உங்களுக்கு எல்லாம் வராதா? என்ன நோவா? என்னமா வராதா? பிள்ளை பார்த்தா உனக்கு ஒண்ணும் வரலையா? அட பாடல் பாடல், அட பாட்டு கேக்குறா, அட பாட்டுல விட சொல்றா. பாட்டுல விட்டு பார்க்கலாம். எப்படி விடு? அத்தை பெத்த மல்லிகை பூ, என் ஆசை கெட்ட முல்லை பூ, மாம்பழ கண்ணத்திலே மல்லம செல்லம பொன்னம்மா, மாம்பழ கண்ணத்திலே மல்லம செல்லம பொன்னம்மா, நான் மாறி மாறி முத்தம் தாரேன் மல்லம செல்லம பொன்னம்மா, மானாமதுரை புள்ள, மாடு மேய்க்கும் பருவ புள்ள, மாம்பழ கண்ணத்திலே மல்லம செல்லம பொன்னம்மா, நான் மாறி மாறி முத்தம் தாரேன் மல்லம செல்லம பொன்னம்மா. ஓடுடே அண்ணா. ஏன் பாப்பா இதெல்லாம் என்ன தங்கம்மா? எங்கடா கை தொடற? ஏன் பாப்பா எங்கடா கை தர? மானாட புண்டவாயனே. கேளுடி. அவ்வா 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 கேளு அவளை. டேய், அட மானகட்ட புண்டவாயனே, வந்த மாதிரி வெறி எடுத்து போய் பாத்துக்கோ. காட்ட சொல்ல நாங்கள காட்ட மாட்டோமாடா? சரி காட்டுங்க. என்னத்த காட்டுங்க? இல்ல காட்டுறீங்களா? காட்டுங்க. அட ஆகமத்த புண்டவாயனே, அது இல்லடா. என்ன நகை செட்டு என்னமா காட்ட சொன்னா காட்ட மாட்டீங்களா? அத காட்டு. ஏமா இல்ல இத்தனை நகை வச்சிருக்கீங்க, இப்படி எல்லாம் நகையெல்லாம் போட்டிருக்கீங்களா? இந்த நெத்திச்சுடி, இந்த நெக்லஸ், இந்த ஒட்டியானம் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் எங்க போய் வாங்குறீங்க? அப்படியா? அடியே அம்மா, இதெல்லாம் போய் கடைக்காரத்து போய் வாங்கிட்டு வந்தது. ஐயோ ஐயோ சண்டால முண்டைங்களா, கடைக்காரங்கிட்ட போய் வாங்குறீங்க. சரி இந்த சேலை இந்த பிளவுஸ் எல்லாம் போட்டுருக்கீங்களா? இதெல்லாம் போய் அடியே அம்மா, இந்த சேலை எங்க போய் எடுத்து தெரியுமா? துணி கடைக்காரன் போய் எடுத்தேன் நானு. யாருக்கிட்ட? துணி கடைக்காரங்கிட்ட. துணி கடைக்காரங்கிட்ட? ஆமா. சண்டால முண்டைங்களா, உனக்காண்டா அப்படி எவ்வளவுமே காசு போட்டெல்லாம் எடுக்கிறது இல்ல, எல்லாம் கடைக்காரங்கிட்ட போய் போய் எடுத்துக்கிறது. ஆமா ஆமா. எதுக்கு? அப்புறம் தலை மேல துண்டை போட்டு போகணும். சம்பளம் வாங்கிட்டு போலாமா? நீ வேண்டாமா? நீ பேச வேண்டாம். நீ பாணி பண்றேன், பேச வேண்டாம். அடியாமா பேசிக்கொண்டு வெகு நேரம் ஆகிவிடுது. அதனால இருந்த போதிலும் இது என்ன ஊரு? இதுவா? இது கைகோளப்பாளையம். கைகோளப்பாளையம் கிராமம் என்றால் நம்மளை போல கலைஞருக்கெல்லாம் ஒரு தாய்த்திரி நாடாகும். இது தாய்த்திரி நாட்டிலே ஆணாக பிறந்த அப்பமார்கள், பெண்ணாக பிறந்த அரும்பெரு தாய்மார்கள், இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அனைவற்று பேரும் சபையில் அமைந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அடியே அம்மா கற்பக வீராக நாடக சபா குழுவின் சார்பாக சபைக்கு முதல் முத்தான வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மா, இந்த தீபாவளியின் தெய்வீகமான சபை எதற்காகடி? இன்னும் நம்முடைய மாரியம்மன், வடபத்திர காளியம்மன் கோவில் முன்னிட்டு நம்மளுக்கு ஒரு சதுர்நாட்டியம் வைத்துள்ளார். அம்மா, ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாகப்பட்ட மின்னல் ஒளியால் சிவன் பூஜை, இல்லை என்றால் அர்ஜுனன் குறவஞ்சி உண்மைதான். அந்த நாடகத்தில் நான் யார், எனது பெயர் என்ன, நீ அறிந்தாயா? இன்னும் அது மட்டுமல்ல, நம்முடைய தெருக்கூத்து நாடகம் ஸ்ரீ கற்பக விநாயகர் நாடக சபா தெருக்கூத்து கலைஞர்கள் நடத்தக்கூடிய தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்ற செய்வதற்காக இன்னும் இந்த உலகம் எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக எல்லாருடைய மொபைல்லையும் மிஸ்டர் PSK தமிழ் என்ற சேனலை
போட்டு பார்த்தால் எங்களுடைய ஸ்ரீ கற்பக விநாயகர் நாடக சபா கூத்து கலைஞர்கள் நடத்தக்கூடிய அர்ஜுனன் தாவஸ் நாடகம் முதற்கொண்டு எல்லா நாடகமும் இந்த சேனல்ல வரும். சரி, மிஸ்டர் PSK தமிழ் அப்படி சொல்லக்கூடிய எங்களுடைய தெருக்கூத்து நாடகத்தை இந்த யூடியூப் சேனல் மூலியமாக எடுத்து நடத்தக்கூடிய எங்கள் ஆர்வலர் நண்பராக விளங்கக்கூடிய இன்னும் மிஸ்டர் PSK தமிழ் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் அப்படியாக இருந்தாலும் நான் யார், எனது பெயர் என்ன சொல்லட்டுமா? வந்தாரை உள்ள சூடி எனது பெயரோ அழகு சுபத்திரை என்பார்கள். ஓ, உங்களோட பேரு அழகு சுபத்திரை. அடியம்மா, அப்படி உங்க பேர் அழகு சுபத்திரையாக இருந்தாலும் உங்க தங்கச்சி பேர் என்ன? அடியம்மா, என் தங்கை பெயரோ போகவதி என்பார்கள். ஓ, உங்க பேர் தான் போகவதி. அம்மா. ஓஹோ, நீங்களே யாரு? அம்மா, அப்படி உங்க பேர் அழகு சுபத்திரையாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? அடியே அம்மா, 10 மாதம் 300 நாள் 3000 திசைவி நாடி அங்கத்திலே சுமதெடுத்த என் தாயார் தந்தையார் யார் என்று கேட்கிறார். சொல்லி வரட்டுமா? பாடி அம்மா. 10 மாதம் தான் சுமந்தி அம்மா தான் சுமந்தி அடியே அம்மா 10 மாதம் 300 நாள் 3000 திசைவி நாடி அங்க சிறை சுமதெடுத்த என் தந்தையார் பெயரோ வசுதேவ மன்னன். சரி, என் தாயார் பெயரோ
தேவகி ரோகிணி என்பார்கள். தேவகி ரோகிணி உண்மைதான். அப்படி தேவகி ரோகிணிக்கும் அடியம்மா அப்படியாக இருந்தாலும் எந்த நாட்டு மணி திருமணம் செய்து சொல்லி வரட்டுமா? சொல்லுங்க.